நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம். இப்போ நீங்க பார்க்கறது முளைகட்டிய தானியம். இந்த தானியம் முளைகட்டுறது சில எம்என்சி கம்பெனியில் வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பண்ணணுங்கிறத சிம்பிளா சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாருக்கும் செய்ய ஆசை இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா இது முளைக்காம போயிட்டா என்ன செய்யுது, கெட்ட நாத்த வருதுன்னு ப்ராப்ளம்லாம் இருக்கு. வெரி வெரி சிம்பிள். உங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு நீங்க படுக்கிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கைப்பிடி அளவு பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு சொல்லுவான், அதை ஊற வச்சிருங்க. நைட்டு ஊற வச்சிருங்க. அந்த பஞ்சபூத சக்தி நீர் தத்துவம் உள்ளே போயிருச்சு. காலையில் வரைக்கும் ஊறட்டும். காலையில் ஒரு 2-3 தண்ணி வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்து க்ளீன் பண்ண பிறகு ஒரு பருத்தி துணியில் அழகாக இருத்தி கட்டி டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறீங்களா? It is what he is saying is தேங்க்யூ. wondrous sprouts. In English, it is called that Dr. Bigru is telling that this is a wondrous sprout. We can make from any grains, grams, and oil seeds. And like in gram, this is green gram. Similarly, we can make from black gram, horse gram, everything. Similarly, in grains, wheat grains is best for cancer. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனா வெரி சிம்பிள். ராத்திரி ஊற வச்சு காலையில் வரைக்கும் ஊறட்டும். காலையில் தண்ணீரை வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காற்றோட்டமாக ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஒரு ஈரத்துணியில் இறுக்கி கட்டி வச்சிருங்க. 5 எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்து அது உள்ளுக்குள்ள ஒரு ஹீட் எனர்ஜி டெவலப் பண்ணி அது முளைக்க ஆரம்பிச்சிருது. அது ஒரு பசுமையான தாய்மை உணர்வுல பச்சை புல்ல காரி அப்படி சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான உணவாக உள்ள ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. அதை அடுத்த நாள் காலையில் எப்படி சாப்பிடலாம் நீங்க பேசுங்க. We have to soak for 8 hours in water, and then you drain it and keep it for 8 hours, or in hot pack, or some sprout maker is available recently, and we can do it. But normally we are doing within a tumbler. Without our wife, we can make it. You can soak in the morning and go to your office and come to evening, drain it, and morning it, in our climate it will come very white sprouts and lookable and beautiful and energiable. Thank you. டெய்லி பச்சையா சாப்பிட்டா பச்சைவாடை அடிக்குமே, சரிப்பட்டு வருமோன்னு நாக்கு சொல்லும். ஏன்னா நாக்கு அப்படி பழகி தொலைஞ்சிருச்சு. இப்போ அதை டேஸ்டி ஆக்கணும். எப்படி? இதே பெங்களூரில் அந்த ஸ்டால் போடும்போது இந்த ஊருக்கு இனிப்பாக சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பெப்பர் போடுவோம். இப்போ இது கூட ஜாக்கிரி பவுடர், கேரட் துருவல், தேங்காய் துருவல் போட்டு ஒரு தொன்னையில் வச்சு கொடுத்தோம். ரொம்பவே லவ் பண்ணி சாப்பிட்டாங்க. If you take only juice, it is called juice. If you mix with any coconut milk, it is called in ghee. It is cold form. If you heat it, it will be called a soup. There is a difference. For each and every person, one time fruit should be around 250 gram, and leaves should be around 100 to 150 gram. If any herbal should be only 25 to 50 grams. If it is in powder form, it should be only 5 to 10 grams. You have to stick on these rules and make juice or ghee or any soup. ஒரு நாள் பாசி பயிர் சாப்பிடுங்க. ஒரு நாள் கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அப்போ கொள்ளு பயிர் சாப்பிடும்போது உடம்புடைய கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் குறையுது. It is a constipation removal. It is for any disease, father and mother of any disease is constipation. Constipation, if elimination is okay and simulation is okay. All our natural foods are fiber, high fiber and high antibiotic food. It removes constipation, gas trouble, knee pain, and totally it purifies blood. If the blood purifies, it is healthy path. If blood impure, it is a destructive path. It is not a many, it is one and one. It is 2 sides of the coins only. பாசி பருப்பு சாப்பிட்டீங்க, கொள்ளு சாப்பிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஒரு டால் என்னன்னா வெந்தயம். வெந்தயம் ஒரு அயன் கண்டென்ட்ஸ் அதிகம் உள்ளது. ஒரு 10-15 நாள் என்கிட்ட வெந்தயம் முளைகட்டி சாப்பிட்டு பழகினவருக்கு, சார்
நான் 3 டேப்லெட் சாப்பிட்டேன், இப்போ 1 குறைச்சிட்டேன், அந்த அளவுக்கு உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லப்பட்ட விஷயம் தான் முளைகட்டிய வெந்தயம். In the wonder fruits, the carbohydrate is converted into protein only in wonder fruit. 300 times to 400 times vitamins are increasing. It is in a day. It is called the oxygen factory, and if you are sprouting daily, you are improving your pollution and troubles, and you are improving your surroundings, and you are doing some nursery, and you are making the world very healthy and energetic. முளைகட்டிய வெந்தயம்னு ஒன்று தெரியும், கருப்பாக இருக்கும், ரொம்ப பேருக்கு உளுந்து வெள்ளையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த முளைகட்டிய உளுந்து தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டுவாங்க. எங்க ஊர்ல சிக்கன் குனியால வந்து படாத பாடு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் 48 நாள் அந்த அற்புதமான உளுந்து முளைகட்டி சாப்பிட்ட பிறகு மூட்டில் உள்ள அந்த சைனல் ஃப்ளூவைட் என்கிற மஜ்ஜை ரீஜெனரேட் ஆச்சு. இது சத்தியம், அதை செஞ்சு பாருங்க. முளைகட்டிய வெந்தயம் If you eat for 48 days, then that knee pain and excess body and overheat and uterus problem will be corrected by black gram. உளுந்து சாப்பிட்டா காது செவிடா போயிருன்னு சொன்னாங்க. ஆனா சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியுது மூட்டில் உள்ள சத்தமெல்லாம் போய் இந்த மொறுமொறுன்னு சத்தம் கேட்குமே, அது ஹோஹோ இத்து போய்விட்டது. Knee sound will disappear and you can walk and dance and everything within 48 days. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நார்த் இந்தியாவிலே ஃபேமஸ் முளைகட்டிய கோதுமை. இந்த முளைகட்டிய கோதுமையை தாய்ப்பால் வீட்டில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கோதுமையை ஊற வச்சு மிக்சியில் அடித்து பால் எடுத்து கோதுமை பால் கொடுத்து பாருங்க. கேவலமான மாட்டுப்பாலோட புனிதமானது கோதுமை பால். Instead of cow milk and animal milk, we can make it wheat sprouts milk. Like that we can do it. It is equivalent to the mother's milk. That first 3 days milk is very much essential, and whatever Hector says, that vaccination, polio, everything can be removed, and we will not worry about that. That is inside in Wonder Sprouts milk. எங்க ஊர்ல ஒரு ஆளு ஈஸியா 7-8 பிள்ளைய பெத்துக்கிறாங்க. ஆனா பெங்களூர்ல எங்க பார்த்தாலும் இப்ப 2 நாள் சமாச்சாரத்தில் பார்த்தது நிறைய இன்ஃபெர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனா தமிழகத்தின் கிராம பகுதிகளே 7-8 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள எல்லாரும் ரெடி, வீட்டுக்காரர் தான் ரெடியாக இருக்க வேண்டும். ஏன் இந்த நிலைமை? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. It is a village food. We can make it in village within 10 rupees. We can make our natural food only by sprouts and everything. கம்பு சாப்பிட்டா கம்பா இருக்கலாங்கிறது எங்க ஒரு பழமொழி. அப்போ முளைகட்டிய கம்பு சாப்பிட சாப்பிட தாய்ப்பால் அற்புதமா ஊறுது, உடம்புக்கு ஸ்டெமினா அதிகமா கிடைக்குது அந்த கம்புக்கு. Millet sprout is very good for our health, and it gives elephant power. It is elephant power by millet sprouts and horse power by horse gram. எங்களுக்கு கிடைச்ச வித்தியாசமான அனுபவம் என்னன்னா, ஒரு 4-5 பாலித்தீன் பையில முளைகட்டிய கோதுமை, முளைகட்டிய உளுந்து, முளைகட்டிய பாசிப்பயிறு, முளைகட்டிய வெந்தயம், முளைகட்டிய கொள்ளு, முளைகட்டிய கம்பு, இப்படி 7 விதமான பயிர்களை கொடுத்து மக்களுக்கு அது ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டோம். கடைசியில் எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டா என்னன்னு ஒருத்தர் கேட்டாரு, உனக்கு இருக்கிற நவகிரக தோஷமெல்லாம் போயிருப்பா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. Within 5 rupees 1 pack, like this tumbler or half of your tea glass, we can put nearly about 1 teaspoon black gram, 1 teaspoon millet gram, 1 teaspoon wheat gram, 1 teaspoon grain gram, everything you mix it, and then you put some coconut chips or coconut pieces, and then small carrot piece, Indian gooseberry piece, and ginger, like that, and it will make very tasty one and diabetics control food. If the children's wants or you want sweet, you add not white sugar, you add some grapes, dates, like that. நாங்க ரொம்ப தயவிட்டு கேட்டுக்கிறோம், நீவும் ராத்திரி ஈத்துற டைப்ல
ಧಾನ್ಯத்தை ನೀರಿನಲ್ಲಿ ಹಾಕಿ 8 ಗವರ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟ ಒಳಗಡೆಲಿಂದ ಈ ಥರ ಟೈಪಲ್ಲ ಮಾಲ್ ಬರುತ್ತೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೀವು ನಾಲ್ಕು ಮರೆತು ಬಿಡಿ, ನೀವು ವೈದ್ಯಕ್ಕೆ ಚುಮ್ಮನ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು. இன்னும் கன்னடா பரவாயில்வா? ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து. பாயிண்ட்ஸுக்கு வருது. இப்போ முளைகட்டிய தானியம் சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட், கரு வெப்பு இல்லை. பெண்களுக்குள்ள கருவு உள்ள வெப்பத்தை கூட இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தி இந்த கருவேப்பிலை ஜூஸுக்கு இருக்கு. கீரைகளின் தாய், the mother of any leaves is கருவேப்பிலை. It is curry leaves. That it is very best for our hair and face and everything. It will lead our mental worries, that it reduces our mental worries and everything. எல்லா பொம்பளைகளும் கருவேப்பிலைய தலைமுடி ஹேர் ஆயில் தயாரிக்க யூஸ் பண்றாங்க. அது வேஸ்ட். மேம்போக்கான விஷயம் டுபாக்கூர். எது கரெக்ட்? உள்ள சாப்பிட்டா ஆரோக்கியம். ஒரு ரோஜா செடிக்கு மேல எவ்வளவுதான் தண்ணி தொளிச்சாலும் ரிசல்ட் இருக்காது, உரத்தை தொளிச்சாலும் ரிசல்ட் இருக்காது. அந்த மண்ணுக்கு கீழே என்ன உரம் வைக்கிறோமோ அதுதான் இங்க செடி நல்ல பூமிங்கா வரும், ரோஸு பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு கருப்பு செடி, இவ்வளவு மண்ணு, இந்த மண்ணுக்குள்ள ஆரோக்கியம் இருந்தா கருப்பு செடி சூப்பரா வரும். ஓகே, அந்த வகையில ஒரு சத்தான ஒரு பொருள். We have to take inside. It can be taken as leaves or ghee or soup. I have already told nearly out 50 to 75 grams, 1 punch. It's enough for one juice. If you take raw, if it is 50 grams is enough. If you cook it, it is 10 times you require more. And economic point also you think over this one. Okay, now preparation starts. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை உலகடா ஆக்கಬೇಕು. மதர் ஆஃப் லீவ்ஸ். மனுஷன் சாப்பிட வேண்டிய கீரை ரெண்டே ரெண்டு, முருங்கீரை, கருவேப்பிலை. இது ஒன்று தான் நமக்கு உயரத்துக்கு மேலே இருக்கு. அது எது மனிதனின் உணவு. அடுத்த ஆணையப்பன் வரும்போது இட் வில் கம். ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ತೆಂಗಿನಕಾಯಿ, தேங்காய் துருவல் ஆக்கಬೇಕು. அதாவது 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ. இப்ப கருவேப்பிலை கீர். If the coconut is added in, it will be called as kheer. Only curry leaves added, it is called as juice. In cold form, it is kheer or juice. If it is heated, then it will be soup. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಜಿಂಜರ್, ಸುಂಡಿನ ಹಾಕಬೇಕು. Small ginger added. ಇಂಚಿ ಕರಿವೇಪಿಲೆ, தேங்காய், ಸ್ವಲ್ಪ ಇಂಚಿ. ಆಮೇಲೆ ಇದು ಕೊತ್ತಂಬರಿ, ಸ್ವಲ್ಪ ಕೊತ್ತಂಬರಿ. இதில் ஏனேನು மெடிசன் எழுதுன்னு ஆಮೇಲೆ நான் உங்களுக்கு சொல்றேன். கோரியண்டர் பீசஸ், கோரியண்டர் லீவ்ஸ், கோகனட், கோரியண்டர், ஜிஞ்சர். இப்போ 3 நிமிஷத்துல சூப்பரா டேஸ்டியா ஹெல்த்தியா எப்படி ஒரு ஜூஸ் பண்ணலாங்கிறத இப்ப பாக்குறீங்க. கருவேப்பிலை, தேங்காய் பூ, ಸ್ವಲ್ಪ நாட்டு சர்க்கரை, ஆர்கானிக் ஜாக்கரி. அதாவது சீனி ஜாஸ்தி பண்ணினீங்கன்னா, ஒயிட் சுகர் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா மூட்டில் உள்ள மஜ்ஜையெல்லாம் காலி ஆயிரும். தட் இஸ் நோன் அஸ் வைட்டமின் தீஃப். ஒயிட் சுகர் இஸ் ஒயிட் பாய்சன். ஸோ வி ஹாவ் டு யூஸ் திஸ் டைப் ಆಫ್ ನೇಚರ್. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೋ ಅದು ಹಾಕಿಬಿಡ್ರಿ. ಇಲ್ಲ ಅಂದರೆ ಫಸ್ಟ್ ಇದುವೇ ನೀವೇ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಬೇಕು. ಆರ್ಗಾನಿಕ್ ಜಾಕ್ರಿ, ಆರ್ಗಾನಿಕ್ ಕ್ಯಾನ್ ಶುಗರ್. Actually, instead of white sugar, we are adding organic canned sugar or palm sugar or dates or grapes or figs. அப்போ கருவேப்பிலை, மல்லிச்செடி, தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಇಂಜಿ, ಸ್ವಲ್ಪ ಮಣ ಬೇಕಲ್ವಾ, ಸ್ವಲ್ಪ ಸ್ಮೆಲ್. ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಏಲಕ್ಕಿ ಪೌಡರ್ ನಾ பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். ಅದು ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಆಯ್ತು. ಬಸ್ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಹಾಕ್ಬೇಕು. ಏಲಕ್ಕಿ ಪೌಡರ್, cardamom powder little bit, cardamom powder. Per a person 100 to 200 ml is enough. இப்போ 3 நிமிஷத்துல கருவேப்பிலை சாறு, தேங்காய் பால், நாட்டு சக்கரை, ஏலக்காய், இஞ்சி எல்லாமே போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. Within 3 minutes, tasteful and energetic, high alkaline food is
prepared, இப்படி ஒரு filtering. ஃபில்டர். But we should not drink within a minute. We should drink at least 5-10 minutes. Spoon by spoon. ஸ்பூன் எடு. Spoon இருக்காப்பா? இப்ப நீங்க பாக்குறது கருவேப்பிலை கீர். உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க கீர். ஆசையா இருக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சேர்மன் ஆகிட்ட பெர்மிஷன் கேட்டு போட்டு கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இது பார்த்த உடனே நாக்கில் எச்சி ஊறும். எந்த பொருளை எச்சி ஊறுதோ அது நல்ல பொருள். ஏன்னா சுவைத்து சாப்பிட்றதுக்கு இறைவனால் நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான உயிர் நீர் உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் கலந்த ஒரு அற்புதமான சுவையை தரக்கூடியது கருவேப்பிலை கீர். Curry leaves gheer. Gheer means coconut is added. Here, not cow milk or animal milk is not added. Only vegetarian milk and then groundnut milk, sprout milk, any milk can be added. Only plant milk. ஏன் சுவாமி சன்னா இதர் நீவே சொல்படி கொடுக்கிறாரு. Thank you very much for Mr. Moran to in this stage for giving curry leaves gheer. It is cold form. If it is heated, it is soup. If it is not added coconut, then it is called juice. இப்போ காலையில வெறும் வயிற்றுல சூடா இருக்கிற வயிற்றுல டீ காஃபியை குடிச்சா வயிறு ஆக்சிடிட்டி அதிகமாகி டென்ஷன் அதிகமாகும். உங்க வீட்டு பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு அதுதான் காரணம். அதற்கு பதிலாக ஒரு நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ், ஒரு நாளைக்கு கேரட் ஜூஸ், ஒரு நாளைக்கு பீட் ஜூஸ், 3 நிமிஷத்தில் 10 ரூபாயில் ஆரோக்கியம்.